இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மெசேஜு. சிஸ்டர், நான் உங்களோட நியூ சப்ஸ்கிரைபர். எனக்கு நித்தியமல்லினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஏதாவது உரம் கொடுங்க சிஸ்டர். சிஸ்டர், நம்மளோட சேனலில் நிறைய மல்லி ஃபர்டிலைசர்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை ரெஃபர் பண்ணுங்கள். இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடலை புண்ணாக்கு கரைசல் கண்டிப்பாக கொடுக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். டீ வேஸ்ட்டு அது கொடுக்கலாம். காஃபி தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த கரைசல் கொடுக்கலாம். வெங்காயம், நீங்கள் கட் பண்ணுற வெங்காயத்தை ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி அதை ஒரு நாள் இல்லை 2 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு அதை 1:3 தண்ணி கலந்து நித்தியமல்லி செடிக்கு கொடுக்கலாம். வாழைப்பழ தோல் கரைசல், அந்த கரைசல் ரொம்ப 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 நித்தியமல்லிக்கு பிடிச்ச கரைசல். ஸோ அதை கொடுக்கலாம். எள்ளு புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். அடுத்தது நல்ல புளிச்ச மோரில் பெருங்காயம் போட்டு அதை ஃபுல்லாக 2 நாள் ஊற வச்சு அதை தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நிறைய நித்தியமல்லி பூ.